ஜே ஊசோ இன்னைக்கு ரசிகர்கள் முன்னாடி பேசிட்டு இருக்கும்போது குந்தர் திடீர்னு ஜே ஊசோவை அட்டாக் பண்ணிட்டாரு. நீ என் கூட மோதுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாரு. ராயல் ரம்போ 2025 ஜே ஊசோ வின் பண்ணதுனால நான் குந்தர் கூட தான் ரசல்மேனியால மோத போறேன் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஏஜே ஸ்டைல் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு மண்டே நைட் ராக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பாரு. ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டாமினிக் மிஸ்டீரியோ கூட ஒரு கான்ட்ரோவர்சி ஏற்பட்டிருக்குது. இதில் ஏஜே ஸ்டைல் டாமினிக்கை பார்த்து உங்கள் அப்பா உனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பா இல்லைன்னா நீ இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. சிஎம் பாங்கும் ஸ்பெஷல் ப்ரோமோ பேசியிருப்பாரு. எலிமினேஷன் சேம்பரில் ஜான்சனா இருக்கான், ஜான்சனா என் கூட மோதணும்னு நினச்சானா அவளை நான் வீழ்த்துவேன்னு சொல்லியிருக்காரு. லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா நானும் எலிமினேஷன் சேம்பரில் இருப்பேன்னு சொல்கிறாரு. அதுக்கு சிஎம் பாங் ஃபஸ்ட்டு நீ இன்னைக்கு ரேமஸ்டோரியை வீழ்த்திட்டு என்ன மோததுக்கு நீ வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ரேமஸ்டோரியோக்கும் லோகன் பாலுக்கும் நடந்த மேட்ச்சில் லோகன் பால் வின் பண்ணி இப்போ எலிமினேஷன் சேம்பருக்கு போயிட்டாரு. ரேமஸ்டோரியோ தோத்துட்டாரு. ஜேடி மைட்டோனுக்கு ரிப் இன்ஜுரி ஏற்பட்டதுனால நம்ம டீமுக்கு புதுசாக ஒருத்தர் வேணும் அப்படின்னு ஃபின் பேலர்கிட்ட டாமினிக் மிஸ்டீரியோ பேசிட்டாரு. அதுக்கு ஃபின் பேலர் ஏற்றுக்க மாட்டேக்காரு. வார் ரைடர்ஸுக்கும் அமெரிக்கன் மீட் டைமுக்கும் வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். இந்த மேட்ச்சில் தோற்று போகலை, ஆனால் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அமெரிக்கன் மேட். ஆனால் டைட்டில் தூக்கி காட்டி கூடிய சீக்கிரம் இந்த டைட்டில் வின் பண்ணுவோம் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. செத் ஃப்ரீ ராலன்ஸ் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலருக்கு அகேன்ஸ்டாக எலிமினேஷன் சேம்பருடைய கடைசி குவாலிஃபை மேட்ச்சில் பங்கேற்க போகிறாரு. அதையும் சொல்லியிருக்காரு.